வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரத மகிமை கதையை நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக எல்லாராலும் எப்போதும் பெரும் முயற்சி கொண்டு தேடப்படும் செல்வத்திற்கு அதிபதி லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவியின் திரு அவதாரம் துவாதசி வெள்ளிக்கிழமை. ஆகவே அன்று லக்ஷ்மி தேவியை பூஜை செய்பவர் லக்ஷ்மியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவார்கள். இந்த வரலட்சுமி விரதத்தை செய்து அடுத்தவர்களையும் வாழ வைத்த சியாமபாலாவின் சரித்திரத்தை தெரிந்து கொள்ளலாம். பத்ரஜ்வஸ் என்ற மன்னன் உத்தமமான விஷ்ணு பக்தன். கற்புக்கரசியான கரச்சந்திரிகா அவன் மனைவி. இந்த தம்பதிகளின் மகள் ஷியாமபாலா தம் செல்ல மகளை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். சியாமபாலாவும் மாலாதரனும் தம்பதிகளாக மாலாதரன் ராஜ்யத்திற்கு திரும்பினார்கள். சில காலம் சென்று ஒரு நாள் செந்தாமரை செல்வியான லக்ஷ்மி தேவி வயதான சுமங்கலி வேடத்தில் சுரசந்திரிகா அரண்மனைக்குள் நுழைந்தாள். மகளை புகுந்த வீடு அனுப்பி தனியாக இருந்த சுரச்சந்திரிகாவிடம் அன்போடு வரலட்சுமி விரதத்தை விரிவாக கூறி அதை கடைபிடிக்கும்படி சொன்னாள். ஆனால் அரசியான சுரச்சந்திரிகாவோ வயதான வடிவில் வந்து உபதேசம் செய்த லக்ஷ்மி தேவியை யாரோ யாசகம் கேட்க வந்தவள் என்று நினைத்து கன்னத்தில் அறைந்து அவமானப்படுத்தி விரட்டி விட்டாள். இப்படி அரசியால் விரட்டப்பட்ட லக்ஷ்மி தேவியை அரசியின் மகளான ஷியாமபாலா சமாதானப்படுத்தினாள். அத்துடன் லக்ஷ்மி தேவியிடம் இருந்து வரலட்சுமி விரதத்தை விரிவாக கேட்டு உபதேசமும் பெற்றாள். பக்தியுடன் விரதத்தை கடைபிடித்தாள். விரத மகிமையால் சிறந்த செல்வம் பெற்றாள். இதே நேரம் இவள் பெற்றோர்களோ லக்ஷ்மி தேவியை அவமானப்படுத்தியதால் எல்லாவற்றையும் இழந்து ஏழைகளாக ஆனார்கள். விவரமறிந்த சியாமபாலா ஒரு குடம் நிறைய தங்கத்தை தனது பெற்றோர்கள் வறுமை தீர அவர்களுக்கு அனுப்பினாள். அனுப்பிய தங்கம் பெற்றோர்களிடம் போனதும் அவர்கள் தீவினையால் அது கரியாக ஆகிவிட்டது. இதை அறிந்த சியாமபாலா தன் தாயான சுரச்சந்திரிகாவிடம் வரலட்சுமி விரதத்தை சொல்லி பூஜை செய்யும்படி கூறினாள். அவளும் மகள் சொன்னபடியே வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்து அழிந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்று சுகவாழ்வு வாழ்ந்தாள். ஆகவே அனைவரும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து சகல செல்வங்களையும் பெற வேண்டும். இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.